Hi guys, welcome to our channel. Hi friends, channel first time வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கங்குவாவோட அஃபிஷியல் ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது நம்ம சூர்யா அவர்கள் இந்த படத்தில். ஏன்னா அவருடைய கரியர்லேயே வந்துட்டு இது பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரு, அதிக பொருட்செலவில் எடுக்க போகிற படம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காஸ்டிங் அதிகமாக இருக்காங்க. லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா 32 லாங்குவேஜஸில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஓடிடியில். பட் தியேட்டர்லன்னு வரப்போ ஒரு 10 லாங்குவேஜ் பக்கம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவில் இத்தனை லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணுற படம் அப்படின்ற மாதிரி கூட இதுக்கு வந்து சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க ட்ரைலர் வந்துருச்சு, எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ் ஹெட்ஃபோன் பார்த்துங்க. பயங்கரமாக இருக்குது ஒர்க்கிங்லாம், சிஜி எடுக்கலாம். அது எமோஷனல். அது போஸ்டர்லேயே பார்த்தோம். ராப்பு லாங்குவேஜ் ஃபுல்லாக தமிழில் இருக்குது. தமிழும் இருக்குது, நார்மல் தமிழும் இருக்குது போல. பீரியாடிக் மூவி. பயங்கரமாக இருக்கு. முதல்லவே குத்திட்டாரு. அது யாரோ இன்னொருத்தர் பார்த்துதான் இருக்கும். ஸோ ட்ரைலர் பார்த்தீங்கன்னா பயங்கர வேற லெவலில் இருக்குது. எதுவுமே வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பின்னிட்டாங்க. எனக்கு அப்படியே பார்க்குறதுக்கே பயங்கர கூஸ்பம்ஸாக இருந்தது. சூர்யாவோட அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது. அவருடைய அந்த பாடியாக இருக்கட்டும், அப்புறம் பேசுகிற லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வில்லனுக்கும் ஹீரோவுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ரோலை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ் அதே அளவுக்கு கொடுத்துருக்காங்க அந்த பாபி டாலுக்கு அவருக்கு. ஸோ அவருடைய கண்ணாக இருக்கட்டும், அவருடைய அந்த ஒரு எல்லோயிஷான ஒரு ஸ்க்ரீனிங்க, இவருக்கு வந்து கிரீனிஷாக கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து தனி கூட்டம் மாதிரி, அவங்க தனி கூட்டம் மாதிரி, ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி இருக்காங்க. ஸோ பீரியாடிக் மூவின்றனால கண்டிப்பாக இதில் வந்துட்டு இன்னொரு சூர்யா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளைமேக்ஸ் சூர்யா சார், இது சிவா சாரே சொல்லியிருப்பாரு, இதில் வந்து 80 to 70% வந்து பீரியாடிக் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது வந்து ரியல் விஷயம் வந்து இருக்காது. நிறைய பார்ட் இருக்க போது செகண்ட் பார்ட்டில் தான் நிறைய தெரியும். இது வந்துட்டு இன்ட்ரோ மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு ஒரு சூர்யா, இன்னொரு சூர்யா வந்துட்டு இந்த பீரியாடிக் மூவிக்குள்ளேயே என்ட்ரி ஆகுறாரு. அதுதான் எனக்கு ஒரு பயங்கர ட்விஸ்டாக இருக்கு. ஏன்னா இதில் வந்துட்டு வில்லனும் நம்ம சூர்யா அவர்களே பண்ணியிருக்காரு. அதனால பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த ட்ரைலர் எப்படி பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.